இந்தியாவில் இண்டிகோ விமான பிரச்சனை தீராத தலைவலியாக மாறி இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இண்டிகோ நெருக்கடியினால் உள்நாட்டு விமான பயணிகள் மட்டும் இல்லாமல் சர்வதேச பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இண்டிகோ தற்போது சந்தித்து வரக்கூடிய நெருக்கடியைப் போலவே ஏற்கனவேவும் சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அமெரிக்காவில் தென்மேற்கு ஏர்லைன்ஸில் 2022ஆம் ஆண்டு விடுமுறை காலத்தின் போது சுமார் 16,700 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமானிகளுடைய பணி நேரம் திட்டமிடுவதற்கான மென்பொருள் அப்போ செயலிழந்துருச்சு. இதனால் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வகுத்திருக்கக்கூடிய விமானிகள் ஓய்வு விதிகளை மீறாமல் பணிகளை திட்டமிட முடியல. இதனால் ஏற்பட்ட ஆரம்ப தாமதங்கிறது ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் நெருக்கடியாக மாறுச்சு. அதேபோல் COVID-19 தொற்று நோயின் போது விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதுனால ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சாங்க. 2022ஆம் ஆண்டு கோடை விடுமுறையின் போது பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. இதனால் விமான பயணத்துக்கான தேவை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துச்சு. திடீர்னு அதிகரித்த இந்த தேவைகளை சமாளிக்கிறதுக்கு உடனடியாக பணியாளர்களை திரும்ப பெறவோ அல்லது புதியவர்களை பணியமர்த்தவோ முடியாமல் போச்சு இந்த விமான நிறுவனங்களுக்கு. விமானிகள் மட்டும் இல்லை, பாதுகாப்பு ஊழியர்கள், பேக்கேஜ் ஹேண்ட்லர்ஸ், செக்இன் பணியாளர்கள் போன்ற ஊழியர்களுக்கான பற்றாக்குறையும் அப்போ ஏற்பட்டுச்சு. ஊழியர்கள் பற்றாக்குறையால் பணிச்சுமை அதிகரிச்சது. பணிச்சுமையை குறைக்கவும் கோவிட் தொற்றின் போது குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் வழங்க கோரிய போராட்டங்கள்லாம் அப்போ வெடிக்க ஆரம்பிச்சது. இதனால் ஜெர்மனியினுடைய லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அதேபோல் ரியானேர், ஏசிஜெட் உள்ளிட்ட மிகப்பெரிய விமான நிறுவனங்கள்லாம் ஆயிரக்கணக்கான விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு மாறினாங்க. நெரிசல் மற்றும் குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு சில முக்கியமான விமான நிலையங்களே பயணிகளோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் அப்போ மேற்கொண்டிருந்தாங்க. அதேபோல் அண்மையில் அமெரிக்காவில் விமான போக்குவரத்து பல நாட்கள் முடங்கியது. அமெரிக்க கவர்மெண்ட் ஷட் டவுன் காரணமாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் அத்தியாவசிய பணியாளர்கள் அப்படிங்கிறதுனால சம்பளம் இன்றி பணியாற்ற வேண்டியிருந்துச்சு. சம்பளம் இல்லாததுனால விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர்கள் மொத்தமாக விடுப்பில் போனாங்க. இதனால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு.